ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ டீ பொம்மா சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். பாடு நம்ம கிளாஸ்க்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கோம். ரோஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவா, ஆனால் இன்னும் அவள் வர காணோம். ஆமாம், ஏன் அபிநேட்டா அவனுக்கு நீ அவங்க இருக்கா? என்ன அவங்க இருக்கான்னு கேட்குறேன். அதான் நம்ம குரூப்பில் இங்கிலீஷ் மேம் வந்துட்டு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சாங்களே, போட்டி காமராஜர் பேச்சு போட்டி, அவங்க இருக்கா இல்லையா? கமான் சொல்லு. அவங்க இருக்கு நல்லா அவங்க இருக்குது. நான் பார்த்தேன். மேம் என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, அதாவது வந்துட்டு ஏதோ இன்டர் ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் சேர்ந்து பேச்சு போட்டி இருக்க போடாமா. அதுவும் எங்கே அந்த வென்யூ எங்கே தெரியுமா? நம்ம ஸ்கூலில் இல்லையாமா. ஆமாண்டி, வேறு ஏதோ ஸ்கூல் கண்டக்ட் போடாமா. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூல் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் அங்கே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்கே. அதுவும் வந்துட்டு என்னது, காமராஜர் பேச்சு போட்டி, வரைகிற போட்டி, இப்படின்னு அத்தனை இருக்குது. ஓகே, காமராஜர் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, வரையும் போட்டி, 3 போட்டி இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் என்ன தெரியுமாடி? தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது, தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். மை காட், ஹே நேஹா அண்ட் அபிநேட்டா வந்துட்டீங்களா நீங்கள் ஸ்கூலுக்கு? ஓ மை காட், நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினச்சேன். எனிவேஸ் ஓகே, நான் பிளேஸ்க்கு போய் உட்காடுறேன். ரோஸ், ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். எதுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை ரோஸ், நேற்றுக்கு மேம் மெசேஜ் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. வரைகிற போட்டி, பேச்சு போட்டி, நெக்ஸ்ட் வந்துட்டு கவிதை போட்டி இப்படின்னு எதுவும் ஸ்கூல் கண்டக்ட் பண்ண போடு. அது ஸ்கூல் பேர் கூட என்னமோ என்னமோ ஒன்று இருக்கும். சிக்ஷா பப்ளிக் ஸ்கூல். ஆமாப்பா, அங்கே வந்துட்டு எல்லா ஸ்கூலும் கண்டுக்குமாமா. அது மட்டும் இல்லடி, உனக்கு இதுவும் தெரியும் தானே, அதாவது வந்துட்டு இந்த காம்படிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2500 ருபீஸ் கேஷ் ப்ரைஸாக கொடுப்பாங்களாமா. எஸ் இது நினச்சாலே எனக்கு ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். சரி ரோஸ், நீ எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ரோஸ்? அதுவா, நான் வந்துட்டு பேச்சு போட்டி தானே உனக்கு ஆப்டாக இருக்குது. சரி அதே நீ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோ. ஆமாம், இன்னும் என்ன இது இப்போ டைம் வந்துட்டு என்னன்னே தெரில. நம்ம 3 பேர் தான் வந்துருக்கோம், ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தெரியுது. எஸ் அதானே, நம்ம கிளாஸ் மாடல் எல்லாமே சீக்கிரமாக தான் வந்துடுறாங்க. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்படியாரோ? சரி எல்லாரும் டிராஃபிக்கை மாட்டிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வந்துடுறாங்க. ரோஸ், நீ போய் பிளேஸில் உட்காரு. மேம் வந்துட்டா அவ்வளோதான். இது மாதிரி கூட்டம் போட்டு பேசிகிட்டு இருந்தா ரொம்ப திட்டுவாங்க. ஹலோ காய்ஸ், மை காட், என்ன இது? நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்களா? மை காட், என்ன இது? ஃப்ளோரா மேம் கிட்ட வரவே இல்லை. ஆமாப்பா, ஃப்ளோரா மேம் கூட இன்னும் வரல. நான் ரோஸ் சொன்னா வெளியில் ஒரே டிராஃபிக்காக இருக்காமே. எஸ் ஷாலினி, சுந்தரி அண்ட் ரோசி, வெளியே ஒரே டிராஃபிக்காக இருக்கா. அதனால தான் எல்லாமே லேட் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன். மை காட், அது வைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, எனிவேஸ் நம்ம 3 பேரை போய் இப்போ பிளேஸில் உட்கார போடுறோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து அந்த காம்படிஷன் பற்றி தெரியுமா? கமான் ரோஸ், என்ன காம்படிஷன்? ஐ டோன்ட் நோ. என்னப்பா, உங்களுக்கு தெரியலையா? எஸ் நம்ம 3 பேர்ட்டோட எங்களோட மாம் வந்துட்டு செல்ல எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஷாப்புக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஏதோ முக்கியமான ஒர்க் என்னது அவங்க பேங்க்கில். ஸோ அதனால் செல்லை நம்ம பார்க்கவே இல்லை. ஓகே, என்ன அப்படி இம்பார்ட்டண்டான மெசேஜ்? அதுவும் என்ன சொல்கிறீங்க? காம்படிஷனா? ரிகார்டிங் வாட்? ரிகார்டிங் காமராஜர் டே. மை காட், காமராஜர் டேக்கு காம்படிஷனா? ஓ மை காட், நம்ம ஸ்கூலில் எப்பவும் போல் கண்டக்ட் பண்ணுறானே. அதில் என்ன இருக்குது? ஒரு எஸ்சி காம்படிஷன் அந்த மாதிரி தானே? நோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாதுமா. அதாவது என்ன சொல்ல, ஒரு சிக்ஷா ஸ்கூல் இருக்குல்ல, சிக்ஷா ஸ்கூல், அங்கே வந்துட்டு காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்துட்டு எல்லா ஸ்கூலும் வருவாங்க. எல்லா ஸ்கூலும் சேர்ந்து பண்ணுற இன்டர் காம்படிஷன் தான் அது. மை காட், நம்ம ஸ்கூல் மட்டும் சேர்ந்து பண்ணுற காம்படிஷன் தான் ஈஸி. மை காட், சிக்ஷா ஸ்கூல், அதுவும் என்ன சொன்னீங்க? எல்லா ஸ்கூலும் கண்டுப்பாங்களா? ஆமாம், என்னென்ன போட்டி? ஒன்று வந்துட்டு ட்ராயிங் காம்படிஷன், அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பீச்சு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து கவிதை. மை காட், என்ன சொல்கிறேன் ரோஸ்? எனக்கு ஒன்றுமே புரியல. மை காட், இத்தனை இவ்வளோ மெசேஜ் வந்துருக்கா? எங்களுக்கு இது சுத்தமாக தெரியவே இல்லை. மாம் கூட என்னமோ சொன்னாங்க மெசேஜ் வந்துருக்குன்னு. ஆனால் மாமால் கூட கிளியராக சொல்ல முடியல என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு. வை, பிகாஸ் அந்த அளவுக்கு ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க. எங்கள் கிளப்பி விடுறதுக்குள்ளே மாம்க்கு டைம் ஆயிடுச்சு. ஓ மை காட், எனிவேஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சுல. அது மட்டும் இல்லை,
ஃப்ளோரா மேம் இப்போ சொல்லத்தான் போகிறாங்க. என்னால் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுது அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே ரோஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்ஃபர்மேஷன். மை காட், அபிநீட்டி வந்துட்டியா? குட் மார்னிங் ரோஸ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாம், நீ அந்த மெசேஜை பார்த்தியா? நான் பார்த்துட்டேன். ஷாலினி சுந்தரி ரோசி பார்க்கவே இல்லை போட்டுருக்கு. என்னப்பா சொல்கிற? ஷாலினி சுந்தரி ரோசி நீங்கள் பார்க்கவே இல்லையா? எஸ் அபிநேட்டி. பிகாஸ் எங்கள் மோம் வந்துட்டு பிஸ்னஸில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பிஸ்னஸ் ஒர்க்கால் அவங்க மோம் வந்துட்டு அவங்க செல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, எங்கள் மோமுக்கு மட்டும்தான் செல் இருக்குது, எங்கள் 3 பேருக்கும் செல் இல்லை. ஓ, அட்டா விஷயமா? சரி, நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும்ப்பா. இந்த மாதிரி ஒரு சான்ஸு எங்கேயுமே கிடைக்காது. நான் எங்கள் அம்மா முதல்ல வேணும்னு சொன்னாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன், அம்மா ப்ளீஸ்மா கிளாஸ் டீச்சர் கிட்ட கேட்டுக்கோங்கம்மா, கிளாஸ் டீச்சர் அழகாக டீட்டெயில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர் எங்கள் அம்மாவை சமாதானப்பட்டு ஜாயின் பண்ணி விட்டாங்க. இங்கே பாருங்கப்பா, அம்மா ஒட்டுக்கலைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அரிதான, ரொம்ப ரேர். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணோன்னா கேஷ் ப்ரைஸ் இதெல்லாம் இந்த மாதிரி சான்சஸ் எங்கே கிடைக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கப்பா, சொல்லிட்டேன். அம்மா ஒட்டுக்கலைனாலும் பரவாயில்ல, அம்மாட்ட சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஓகே ரோஸ், உங்கள் சிஸ்டர்ஸ் ரெப்ரசன்ட் அப்படின்னா உங்கள் கூட தானே வந்திருப்பாங்க ரோஸ். அவங்க எங்கே? அது வந்துட்டு மேம் வந்துட்டு ஏதோ கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யார்? நம்ம தமிழ் மேம். மை காட், ரெப்ரசன்ட் தமிழ்லாம் வந்துட்டிங்களா? ஓகே, தமிழ் மேம் என்ன பேசிட்டுறாங்க? ஒன்றும் இல்லை, அவங்க வந்துட்டு ஜஸ்ட் எங்ககிட்ட வந்துட்டு எந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. நான் தமிழ்னா வந்துட்டு ட்ராயிங் காம்படிஷன், நான் வந்துட்டு ஸ்பீச் காம்படிஷன். மை காட், அப்படியா? ஆமாம், நீங்கள் 3 பேர் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க? சுந்தரி, எதில்ப்பா நீ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்? நான் வந்துட்டு ட்ராயிங் காம்படிஷன். நான் இப்படி இருக்காது. இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இந்த சான்ஸ்லாம் நான் அது கிடைக்காது. நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். சரி, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டி, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பெல் அடிச்சிட்டாங்க. ஓ மை காட், ஃப்ளோரா மேம் பழ போகிறாங்க. மை காட், ஃப்ளோரா மேம் நான் இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு பார்த்தா மேம் சுத்தமாக திட்டுவாங்க. கைஸ், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஃப்ளோரா மேம் இந்த மாதிரி பேசிட்டு பார்த்தா அவங்க சுத்தமாக பிடிக்காது, அவங்க ரொம்ப திட்டுவாங்க. ஹே ரபன்சல், உனக்கு என்ன தனியாக சொல்லுவாங்களா? கம் ஆன், அந்த பிளேஸில் உட்காரு, மேம் வர போகிறாங்க. பாருங்க மேம் வராங்க. Good morning students. Good morning ma'am. Okay, excuse me, come on, attendance register எங்க students? மேம், இந்த ட்ராவில் இருக்கு மேம். come on மா, நான் என்ன சொல்லியிருக்கேன், யார் இந்த ஸ்கூலுக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க ட்ராலேருந்து அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து இங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? come on, என்ன நான் சொன்னேன் கேட்க மாட்டிங்களா? யார் ஃபஸ்ட்டு வந்தீங்க? மேம், இந்த நேஹா தான் மேம். கமான் நேஹா, நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ ஃபஸ்ட்டு வந்தேன்னா நீ தான் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து வைக்கணும். மேம் சாரி மேம், இது வச்சிடுறேன் மேம். ஓகே நோ ப்ராப்ளம், நானே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ இந்த கிளாஸ்க்கு அவங்களோட டியூட்டி தான் இது எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ அட்டண்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம். ஓகே, அபிநேட்டா ப்ரெசன்ட் மேம். அபிநேட்டி ப்ரெசன்ட் மேம். நேஹா present ma'am. Shalini present ma'am. Sundari present ma'am. Rosie present ma'am. Rapunzel present ma'am. Tambelina present ma'am. Rose present ma'am. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிக்கிங்க. வெரி குட். ஓகே, இப்போ அட்டண்டன்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இது ஃப்ளோரா மேமோட கிளாஸ் தானே? எஸ் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். நான் ஃப்ளோரா மேம்கிட்ட இண்டிவிஜுவலாக பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ளோரா மேம். எஸ் விபி மேம், சொல்லுங்கள். ஃப்ளோரா மேம். இந்த விபி மேம் இருக்காப்பா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் குவைட்டானுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெசன் 1 எடுத்து படிங்க, அதில் நான் கொஷின்ஸ் கேட்பேன். சொல்லுங்கள் விபி மேம். ஃப்ளோரா மேம், அந்த சொக்கில் கொடுத்துட்டேன். ஓகே, திஸ் இஸ் என்னங்க மேம், நேற்றுக்கு குரூப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் அதை பார்க்கல மேம்.
எஸ் மேம். நிறைய பேர் பார்க்கலடா. நான் இன்ஃபோவில் பார்த்தேன் மெசேஜில். அதில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் தான் பார்த்துருந்தாங்க. என்னோடய கிளாஸில் 3 பேர் பார்க்கல மேம். ஸோ ஓகே. எனிவேஸ் மேம், எஸ் ஓகே மேம். நீங்கள் சர்க்கிளை வச்சுட்டு போங்க மேம், நான் சொல்லிடுறேன். எஸ் மேம், சர்க்கிளை வச்சுட்டு போகிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிடுங்க மேம். மேக் ஷியூர் தட் யூ டெல்லிங் ஆல் த நெசசரி டீட்டெயில்ஸ், எல்லா நெசசரி டீட்டெயில்ஸ். அதாவது எப்போ அந்த ரெஜிஸ்டர் ஃபில் பண்ணோம், அதாவது எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோங்கிற ரெஜிஸ்டர், யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபோ கரெக்ஷன்ஸ் எல்லாமே என்கிட்ட வரணும். நான் பிரின்ஸிபல் மேம்கிட்ட சப்மிட் பண்ணிடுவேன் மேம். அது மட்டும் இல்லை, அந்த அக்ரிமெண்ட்டை கூட நம்ம சைன் பண்ணோம் மேம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போக போகிறாங்க, ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடணும் மேம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி விட்டுருங்க மேம் ப்ளீஸ். ஸ்டூடெண்ட்ஸாக டிசிஷன் இருக்கக்கூடாது, பேரண்ட்ஸோட டிசிஷன் ரொம்ப ப்ரைமரி இல்லையா? ஸோ வந்துட்டு ஓகே. ஸோ வந்துட்டு சில பேர் வந்துட்டு நிறைய, ஐ ஹோப் உங்கள் கிளாஸில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். பட் எனிவேஸ் ஒரு தடவை மறுபடியும் சொல்லிடுங்க. நிறைய எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்குல்ல இந்த சர்க்கிளில் இருக்குது, குரூப்பில் இல்லாத டீட்டெயில்ஸ் அதையும் மென்ஷன் பண்ணிங்க மேம். ஓகே மேம், அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் மேம். ஓகே மேம், கண்டினியூ கிளாஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃப்ளோரியா மேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காம்படிஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. எங்கே பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, எத்தனை காம்படிஷன் இருக்க போகுது, ஓகே, எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ ஃப்ளோரியா மேம் சொல்லிடுவாங்க. ஓகே. ஸோ ஓகே, யார் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசைப்படுறீங்களோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ஆனால் பேரண்ட்ஸோட பர்மிஷன் ரொம்ப 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 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு காம்படிஷன் சொல்லிட்டேன்னு. எஸ் மேம். ஓகே, அது சிக்ஷா பப்ளிக் ஸ்கூலில் வந்து நடக்க போகுது அந்த காம்படிஷன். நம்ம எம்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சார்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரணும்னு நம்ம பிரின்ஸிபல் ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே மேம், கண்டிப்பாக நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் மேம். எஸ் மேம். ஓகே, காம்படிஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்துட்டு எல்லா ஸ்கூலுமே அங்கே வந்து கலந்துக்க போகிறாங்க அந்த சிக்ஷாஸ் பப்ளிக் ஸ்கூலில். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் 9:30க்கு அங்கே இருக்கணும். ஓகேவா? ஷார்ப், நல்லா கேட்டுக்கோங்க, ஷார்ப் 9:30க்கு அங்கே இருக்கணும். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்துட்டு லன்ச் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நீங்கள் லன்ச் கொண்டு வரணும் அவசியமே இல்லை. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லை, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். ஓகே. அது மட்டும் இல்லாமா, நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1st standard to 12th standard வரைக்கும் இருக்காங்க இல்லையா? ஸோ வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அதாவது 1st, 2nd, 3rd standard ஒரு ரூம்லேயும், ஓகே, 1st, 2nd, 3rd standard ஒரு பேட்ச், நெக்ஸ்ட் வந்து 4th, 5th, 6th ஒரு பேட்ச், 7th, 8th, 9th ஒரு பேட்ச், 10th, 11th, 12th ஒரு பேட்ச் அப்படின்னு 3 பேட்சாக பிரிச்சுருவாங்கம்மா. ஐ மீன் 4 பேட்சஸாக பிரிச்சுருவாங்க. ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லை, என்னென்ன காம்படிஷன்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட் வந்து ட்ராயிங் காம்படிஷன், நெக்ஸ்ட் வந்து ஸ்பீச், நெக்ஸ்ட் வந்து கவிதை. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஷா பப்ளிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது எப்படி ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, இப்போ ட்ராயிங் காம்படிஷனுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே, ட்ராயிங் காம்படிஷனுக்கே வந்து 4 ரூம் இருக்கும். அந்த முதலாவது ரூமில் 1st to 3rd standard யாரெல்லாம் ட்ராயிங் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அங்கே உட்காருவாங்க. நம்ம ஸ்கூல் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்கூலுமே வருவாங்க. ஓகே. 1st to 3rd standard யார் ட்ராயிங் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அங்கே உட்காருவாங்க. 4th to 6th யார் ட்ராயிங் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அங்கே 2nd ரூமில் உட்காருவாங்க. 3rd room, 4th room அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அண்ட் இதே மாதிரி தான் ஸ்பீச் காம்படிஷன் கூட வந்துட்டு அப்படி தான் ஒரு ரூமில் தான் நடக்குமா. ஓகே. ஸோ இதை பற்றி நீங்கள் அவ்வளோவா ஒன்றும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. டீச்சர்ஸ் வந்து எந்த ரூமில் நீங்கள் உட்காரணும்னு சொல்லிடுவாங்க, அந்த ரூமில் போய் நீங்கள் உட்காந்துக்கணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பீச்சை வந்து யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுக்க மாட்டோமா, ரிகர்சல் ஸ்கூல்லே நடக்கும். யாரோட ஸ்பீச் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கோ அவங்க ஸ்பீச்சை தான் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்போம். அவங்கள தான் நம்ம ரோல்னு நேமில் எடுப்போம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அவங்க மட்டும்தான் போக முடியும். புரியுதா? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். ஓகே. அது மெயினான இம்பார்ட்டண்டான டீட்டெயில் என்னென்னா, இந்த காம்படிஷனை இப்போ நான் சொல்கிற காம்படிஷன் எப்போ நடக்கும்னா பார்த்தீங்கன்னா வந்து 21st. எஸ், இந்த சண்டே தான் நடக்க போகுது. ஸோ ஓகே, நமக்கு இன்னும் இந்த நாளே போதுமானது தான். ட்ராயிங் காம்படிஷன் நீங்கள் தான் பண்ணிக்க வேண்டியது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவிதை அண்ட் ஸ்பீச் இது 2க்கு தான் ப்ராக்டிஸ் நடக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்றத நாளைக்கே நீங்கள் சொல்லிக்கணும். ஓகே.
ஐ ஹோப் எல்லாருமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேம், கண்டிப்பாக மேம். நம்ம ஸ்கூலோட பேரை ரொம்பவே சேவ் பண்ணிப்போம் மேம். வெரி குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.